இப்ப ரீசென்ட்டா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி. ஸ்வாப்பிங்னா என்னடா? அவங்க ரோல் இவங்க ப்ளே பண்ணுவாங்களா? ஏன்னா அது எனக்கு புரியல. நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு ஓகே. நெனைக்கிறேன். நீங்க கேட்குற மாதிரி ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டே எனக்கே நெறைய விஷயம் ரொம்ப புதுசா இருந்தது ஆ. ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா நம்மளே வந்து இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ம். அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் வரும்போது தான் வந்துட்டு, ஓ! இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கா? இவ்ளோலாம் இருக்கா? இவ்ளோலாம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் லைக் வந்துட்டு மனசு ரொம்ப முக்கியம். ஆ. விச் மீன்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரிலாம் ஆமா, நெனச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஆமா. ஏன்னா ஒரு காலகட்டத்தில வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெல் கெட் டிவோர்ஸ். இல்லன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, ஸ்மோக் பண்றாரு, மத்த பெண்களோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி மேபி இது 80ஸ் பீரியடுன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு 90ஸ் பீரியட் வரைக்கும் இப்படிதான் இருந்தது. அப்புறம் 2கே பீரியட் வரும்போது எப்படி ஆச்சு அப்படின்னா, அது என்ன அந்த பெண்கள் வந்துட்டு நாங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தே ஹேவ் ஸ்டார்ட்டட் ஆக்சுவலி.